இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நற்கருணை நாதர் மேல் மிகவும் அன்பும் பக்தியும் பாசமும் வைத்த புனித அந்தோனியார் நம்மை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விசேஷ விதமாக நாங்கள் மன்றாடுவோம். அதே போல திரு ஆண்டவரின் நவநாளையும், கன்னிமரியாளின் மாசற்ற இருதயத்திற்கான நவநாளையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்நான்கு விழாக்களிலும் இறை அன்பை நாம் உணரவும் அந்த அன்பில் நிலைத்திருக்கும் வல்லமையையும் நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள்.
கோபுரம் கட்டி வைத்தே. உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தே. அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன். அங்கு வாழ்ந்திட மன்னவா வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உறவை தர வேண்டும். நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த வார்த்தைகளை தமது சீடர்களுக்கு சொல்லும் பொழுது உணவை மட்டும் அவர் குறித்து காட்டவில்லை. உணவின் மூலமாக, இறைவன் மூலமாக, இறை அன்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட வாழ்வை இறைவன் குறிக்கின்றார். இன்றைய வாசகத்திலே இயேசு இரண்டாவது பாஸ்காவை தமது சீடர்களுடன் கொண்டாட முன்பு நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். யூதர்களை பொறுத்தமட்டில் பாஸ்கா என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வை அவர்கள் ஆரம்பிக்கும் தருணம் மட்டுமல்ல, அந்த வாழ்வை ஆரம்பிப்பதற்கு இறைவன் எவ்வாறு அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். எவ்வாறு ஆயத்தப்படுத்துகின்றார்? பாஸ்கா உணவை உட்கொள்வதன் மூலமாக. பாஸ்கா உணவு என்பது கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யூத மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து. அது தனியாக உட்கொள்ளப்படும் உணவு அல்ல, அது தனியாக அருந்தப்படும் பானம் அல்ல. அது ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு குழுமமாக, ஒரு இனமாக அவர்கள் ஒன்றாக இறை அன்பை நினைத்து, இறைவன் அவர்களுக்கு இவ்வளவு காலமும் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து, அதை அந்த அனுபவத்தை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் உணவை பரிமாறிக்கொள்வார்கள். உணவை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். அந்த பகிர்தல் தான் பாஸ்கா. அந்த பகிர்தலின் மூலமாக அவர்கள் விடுதலை வாழ்வு பெறுகின்றார்கள். அந்த பகிர்தல் மூலமாக அவர்கள் இறை அன்பை, இறை கரிசனையை, இறை பாதுகாப்பை, இறை வழிநடத்துதலை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆகவே பாஸ்கா என்பது இறைவனை நினைத்து அவரது அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவரால் போஷிக்கப்பட்டு நமது எதிர்காலத்தை நல் முறையில் செதுக்க எம்மை இறைவன் அழைக்கின்றார். இன்றைய வாசகத்திலே நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? இயேசு தாம் செய்யப்போவது என்னவென்று தெரிந்திருந்தும் சீடர்களை சோதிப்பதற்காக, உங்களிடம் என்ன இருக்கின்றது, மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுப்போம் என்று ஒரு கேள்வியை அல்லது அழைத்தலை சீடர்களுக்கு கொடுக்கின்றார். கூடுதலாக நாம் என்ன பார்ப்போம்? சீடர்கள் முடியாது என்று சொன்னார்கள், சீடர்கள் போதாது என்று சொன்னார்கள், சீடர்கள் இது நம்மால் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள் என்பதைத்தான் நாங்கள் நினைவில் கொள்வோம். ஆயினும் ஒரு சீடர், அந்திரேயா, ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு வந்து, ராவி, இயேசுவே, எம்மிடம் 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கின்றன, இதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாமே என்று சொல்வதாக பார்க்கின்றோம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சீடர்கள் தம்மிடம்
இருந்த அல்லது தமக்கு கிடைத்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்து இயேசுவிடம் கொடுக்கின்றார்கள். இயேசு அதை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது என்று நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பாஸ்கா உணவில் இறைவன் எம்மை விடுவிக்கப் போகின்றார் என்பதை எவ்வாறு யூதர்கள் உணர்ந்தார்களோ அதே போல இன்றைய அருள் அடையாளம் மூலமாக, நமக்கு தெரிந்த பாஷையில் சொல்லப்போனால் இன்றைய புதுமையின் மூலமாக இயேசு சீடர்களுக்கு, மக்களுக்கு எதை எடுத்து உரைக்கின்றார், எதை முன்மொழிகின்றார்? ஒரு காலத்தில் எனது உடலை, எனது இரத்தத்தை நான் உங்களுக்கு பானமாக கொடுப்பேன், அதை புதிய பாஸ்காவாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களிடம் இருப்பதை எனக்கு தாருங்கள். உங்களது காணிக்கைகளை மூலமாகத்தான் நான் எனது உடலை, எனது இரத்தத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு அருமையான விடயம், நாம் சில வேளைகளில் புரிந்து கொள்ளாத அல்லது யோசிக்காத விடயம் என்னவென்று சொன்னால், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று இயேசு சொன்னாலும் அவர் வானத்திலிருந்து விழவில்லை. இயேசு எவ்வாறு நமக்கு உணவாக வருகின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், கோதுமை அப்பத்தின் வடிவிலேயும் முந்திரிகை ரசத்தின் வடிவிலேயும். கோதுமை அப்பம், முந்திரிகை ரசம் வானத்திலிருந்து விழுந்த விடயங்கள் அல்ல, எமது தோட்டங்களிலே, எமது விளை நிலங்களிலே கிடைத்த விடயங்கள், விளைந்த விடயங்கள், நாங்கள் பயிராக்கிய விடயங்கள். நாங்கள் நேரடியாக செய்யாதிருந்தாலும் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நிலத்தின் விளைவின், மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதைத்தான் திருப்பலி நேரத்திலே குருவானவர் சொல்கின்றார். திருப்பலியின் போது குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் முன்பு சொல்கின்றார், ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின், மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே இது நமக்கு வாழ்வளிக்கும் உணவாக, ஆன்ம பானமாக மாறும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த செபத்திலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கின்றோம்? எனது வாழ்வை நான் இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் அந்த வாழ்வை திருப்பலியாக மாற்றுவார். எனது ஆற்றல்களை நான் இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆற்றல்களை இறைவன் திருப்பணியாக மாற்றுவார். எனது நேரத்தை நான் இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் அதை நேர்த்தியான ஒரு பலியாக மாற்றுவார். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நீங்களும் நானும் நிச்சயமாக தேவைப்படுகின்றோம். திருப்பலி நமது வாழ்வில் நிறைவேற நீங்களும் நானும் எமது உழைப்பை, எமது சக்தியை, எமது ஆற்றலை, எமது நேரத்தை, எமது அன்பை, எமது வல்லமையை, எமது விசுவாசத்தை எம்மை நாமே கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நற்கருணை நாதரை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நற்கருணை நாதர் உண்மையான ஆண்டவராக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரை வாழ வைக்க அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் கோதுமை அப்பமாக, முந்திரிகை ரசமாக, நிலத்தின் விளைவாக, மனித உழைப்பாக மாற அழைக்கப்படுகின்றோம். திருப்பலி என்பது, திருவிருந்து என்பது கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் உணர்வு பூர்வமாக பக்தியுடன் முழு மனதுடன் எம்மிடம் இருக்கும்
அனைத்தையும் இறைவனுக்கு கையளிக்கும் ஒரு தருணம். அந்த கையளித்த அனைத்தையும் இறைவன் பலிப்பொருளாக மாற்றும் தருணம். பலிப்பொருளாக மாற்றி எம்மை போஷிக்கும் தருணம். அந்த போஷித்தலின் மூலமாக மற்றவர்களுக்கும் எமது அயலவர்களுக்கும் இறை அன்பை எமது மூலமாக இறைவன் பகிர்ந்தளிக்கும் தருணம். ஆகவே திருப்பலியை நாங்கள் உண்மையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எமது பங்களிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். பெரியதோ சிறியதோ நாம் எம்மிடம் உள்ளதை இறைவனுக்கு கொடுத்தால் அவர் அதை வாழ்வளிக்கும் அப்பமாக, வாழ்வளிக்கும் பானமாக மாற்றுவார். தந்தையின் உறவை நாடி நின்றேன் என்றன் தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவை நாடி நின்றேன் என்றன் தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவின் பாலமாக தந்தையின் உறவின் பாலமாக எந்தன் சொந்தமாய் சூதன்னி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும், இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். மரியாளின் மாசற்ற இருதயத்தின் நவநாள் செபமாக 3 அருள் நிறைந்த மரியே என்னும் செபத்தை சொல்வதன் மூலமாக மரியாளின் வாக்குறுதி, மரியாளுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி எமது வாழ்விலும் எமக்கு கிடைக்க நாங்கள் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தரத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம்.
உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விழுதாவியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். ஓ தூய அந்தோனியாரே, மரியாளின் சேவகரே, திரு அவையின் பெருமையே, எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்கள், குருக்கள், துறவனத்தார் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். தங்களின் பக்தியாலும் திருத்தூது பணிகளாலும் அவர்கள் அனைவரும் விசுவாசத்தில் ஒன்றுபட்டிருக்கவும் கடவுளுக்கு அதிகமாட்சி அளிக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை அழைக்கும் அனைவருக்கும் செவிமடுக்கும் தூய அந்தோனியாரே, இந்த நவல் நாள் மூலமாக எமக்காகவும் எமது வேண்டுதல்களை நிறைவேற்றவும் எல்லாம் வல்ல இறைவனின் அரியணை முன் பரிந்துரை செய்யும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எமது அன்றாட தேவைகளுக்காக புனித அந்தோனியார் மூலமாக நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும்.
நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ. துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். திவ்ய நற்கருணையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நற்கருணை ஊழியர்களுக்கான அர்ப்பண சபம். நற்கருணை நாதரே இறைவா, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திவ்ய நற்கருணை வழங்கும் பணியை நான் நன்றியுடன் நினைவில் கொள்கின்றேன். விசுவாசத்திலும் நன்னடத்தையிலும் கிறிஸ்தவ வாழ்வை வாழும் ஒரு உன்னதமான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். திவ்ய நற்கருணை வழங்கும் நான் என் அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்று நம் ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் வழங்கவும் திருச்சபையை கட்டியெழுப்பவும் நான் உறுதி அளிக்கின்றேன். திவ்ய நற்கருணையை மிகுந்த அக்கறையுடனும் பயபக்தியுடனும் வழங்க நான் உறுதி அளிக்கின்றேன். இறைமக்களாகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நான் வாழ்வளிக்கும் அப்பத்தையும் மீட்பின் கிண்ணத்தையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்னை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றேன். ஆமென். மாண்புயரு மருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக
வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாக. இனிய நல் தேவன் வாழ்கவே. சர்வேசுர துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக. மெய்யான தேவனும் மெய்யான மருந்தனுமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் துதிக்கப்படுவாராக. இயேசுவின் திருநாம துதிக்கப்படுவதாக. அவருடைய மிகவும் பரிசுத்த இருதய துதிக்கப்படுவதாக. அவருடைய விலையில்லா திரீரத்த துதிக்கப்படுவதாக. பீடத்தின் மிகவும் பரிசுத்த தேவ தருவிய அனுமானத்தில் துதிக்கப்படுவதாக. தேற்றுபவராகிய பரிசுத்த ஆவி துதிக்கப்படுவாராக. சர்வேஸ்வரனுடைய தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மா துதிக்கப்படுவாளாக. அவருடைய பரிசுத்த மாசில்லாத உற்பவ துதிக்கப்படுவதாக. அவளுடைய மகிமை நிறை ஆரோபண துதிக்கப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியம்மாளின் பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக. அவளுடைய மிக்க விரத்த பத்தாவாகிய புனித சூசையாப்ப துதிக்கப்படுவாராக. தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுர துதிக்கப்படுவாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இன்று புனித அந்தோனியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. கோடி புனிதர், காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க உதவும் புனிதர், இப்படியெல்லாம் பல பெயர்களால் அவர் அழைக்கப்படுகின்றார். ஆயினும் புனித அந்தோனியாரில் எனக்கு பிடித்த நற்குணம் என்னவென்று சொன்னால், அவர் சற்பிரசாத நாதரிடம் திவ்ய நற்கருணையில் திருப்பலியில் அவர் கொண்டுள்ள அபரிமிதமான பக்தி, அவர் இயேசுவுடன் கொண்டிருந்த மிகவும் நெருங்கிய நட்பு, இயேசு மேல் அவர் கொண்டிருந்த அந்த பக்தியால் தான் அவரால் அனைத்தையுமே செய்ய முடிந்தது. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாளைய தினத்தில் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கருணை நாதரின் திருவிழாவை கொண்டாடப் போகின்றோம். திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடப் போகின்றோம். அந்த திரு உடல் திரு இரத்தத்தில் அந்தோனியார் கொண்டுள்ள பக்தியின் மூலமாக எமது மன்றாட்டுக்களை அவர் இறைவனிடம் கேட்டு தருவார் என்ற நம்பிக்கையில் அவர் மூலமாக நாங்கள் இறை தந்தையிடம் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு இறை இயேசுவின் மேல் உள்ள பக்தியை நாங்கள் அறிக்கையிடுவோம். நற்கருணையின் மேல் உள்ள பக்தியை நாங்கள் அறிக்கையிடுவோம். இறைவன் நமக்கு தந்த திருப்பலிக்காக விசேஷ விதமாக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டு நரவும் செய்வீராக. உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 தொடக்கம் 19 21 முடிய. அந்நாள்களில் எலியா அங்கிருந்து சென்று சாப்பாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தம் உழுது களைப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாத்தி இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரை என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்படும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவரின் வல பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, என் இதயம் அளிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விட மாட்டீர். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. Hallelujah, Hallelujah, Hallelujah. உமது ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும் ஆண்டவரே, உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகில் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம்.
உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகின்றன என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் இது நமக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வார்களாக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமது மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகளை உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகிறீர். அவர்களின் பெரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உமது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகிறீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். ஆகவே இத்தகைய திரளான சாட்சிகளால் விசேஷமாக எமது அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவர்களது விசுவாசத்தினால் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதர்கள் பெருந்திரளானோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை அர்ச்சித்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறே எமக்கு மத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர்
அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீரமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். நமது இல்லங்களில் இருந்து திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்தருளும், வழிநடத்தியருளும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் நமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது பத்தாவாகிய புனித யோசேப்பு, இவ்வுலகிலும் உட்கோர்ந்தவராய் இருந்தவராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவா, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து நமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. திரு இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானம் தந்திரலும். இது இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவதாக. ஆமென். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயரை போற்றிடு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்துணவாக உட்கொண்ட புனித பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினாலும் உடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்க கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தை ஆகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சந்தோஷமான பெருவிழா வாழ்த்துக்கள். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம்.